ஜிமெயில் அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது புதிய கூகிள் கணக்கை உருவாக்குதல், கூகிள் கணக்கு மூலம் ஜிமெயிலில் லாகின் செய்வது, இமெயில் எழுதுதல், இமெயில் அனுப்புதல், இமெயிலை காணுதல், ஜிமெயிலை லாக் அவுட் செய்தல், மேலும் இன்பாக்ஸ் போன்ற சில முக்கிய மெயில் பாக்ஸ்களை அறிதல். இந்த டியூட்டோரியலை செய்து பார்க்க இணைய இணைப்பு தேவை மற்றும் வெப் பிரவுசர் இணைய உலாவி. இங்கு நான் பயர்ஃபாக்ஸ் வெப் பிரவுசரை பயன்படுத்துகிறேன். சமீப காலமாக கூகிள் ஒரே கணக்கு மூலம் அதன் அனைத்து தயாரிப்புகளை அணுக வழிவகுத்துள்ளது. ஜிமெயில், யூடியூப், கூகிள் பிளே, கூகிள் டாக்ஸ் ஆர் டிரைவ், கூகிள் கேலண்டர் மற்றும் பல. ஒரே கணக்கு மூலம் இதில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஒரு புதிய கூகிள் கணக்கை உருவாக்கலாம். உங்கள் வெப் பிரவுசரை திறந்து http://gmail.com என டைப் செய்யவும். இது நம்மை ஒரு பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதன் மேல் வலதுபுறத்தில் இரு தேர்வுகளை காணலாம். கிரியேட் ஆன் அகாவுண்ட் மற்றும் சைன் இன். இந்த பக்கத்தை உங்கள் கணினியில் முதல் முறை அணுகினால் இதன் தோற்றம் இப்படி இருக்கும். ஏற்கனவே அணுகியிருந்தால் இதுபோல் இருக்கும். இங்கு இமெயில் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட இரண்டு உரைப்பெட்டிகளை காணலாம். சைன் இன் என ஒரு பெரிய பட்டனும் உள்ளது. இதன் கீழ் பகுதியில் கிரியேட் ஆன் அகாவுண்ட் என்ற இணைய இணைப்பு உள்ளது. கிரியேட் ஆன் அகாவுண்ட் இணைப்பை கிளிக் செய்யவும். நாம் கூகிள் கணக்கு உருவாக்கும் பக்கத்தில் உள்ளோம். வலப்பக்கத்தில் ஒரு படிவத்தை காணலாம். இதில் கணக்கு மற்றும் சுய விவரங்களை உள்ளிட வேண்டும். நமது பெயரின் முதல் மற்றும் கடைசி பகுதியை உள்ளிடலாம். நான் ரெபேக்கா ரேமன் என்று தருகிறேன். அடுத்தபடியாக யூசர் நேமை தேர்ந்தெடுக்க வேண்டும். யூசர் நேம் தனிப்பட்டதாகவும் எழுத்து அல்லது எண் எழுத்து கலவையில் இருக்க வேண்டும். யூசர் நேமை Becky0808 என்று தருகிறேன். இந்த யூசர் நேம் வேறொருவரால் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த செய்தியை காணலாம். வேறொருவரால் இந்த யூசர் நேம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறொன்றை தேர்ந்தெடுக்கவும். நம் பெயரின் முதல் மற்றும் கடைசி பகுதிக்கு ஏற்ப கூகிள் சில யூசர் நேம்களை பரிந்துரைக்கும். நம் விருப்பத்திற்கேற்ப யூசர் நேமை தேர்ந்தெடுத்து அது இருக்கிறதா என சோதிக்கலாம். இப்பொழுது நான் யூசர் நேமை ray.becky.0808 என்று தருகிறேன். இதை எடுத்துக்கொண்டது. வேறு யாரும் பயன்படுத்தவில்லை எனவும் தெரிகிறது. இப்பொழுது இந்த கணக்கிற்கான பாஸ்வேர்டை உருவாக்கலாம். இடது பக்கம் உள்ள தகவல் பெட்டி பாஸ்வேர்ட் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் என சொல்கிறது. விருப்பத்திற்கேற்ப தகுந்த பாஸ்வேர்டை உள்ளிடவும். மீண்டும் ஒரு முறை பாஸ்வேர்டை உள்ளிடவும். அதன்பின் பர்த்டே பிறந்த தேதி டிராப் டவுன் மெனுவில் மாதத்தை தேர்ந்தெடுக்கவும். பின் தேதி மற்றும் வருடம். இப்போது உங்கள் பாலினத்தை தேர்வு செய்யவும். ஃபீமேல் என தேர்ந்தெடுக்கிறேன். அடுத்தபடியாக கைபேசி எண். தற்போதைக்கு இதை தவிர்க்கிறேன். அடுத்து நம்முடைய நடப்பு இமெயில் முகவரியை கேட்கிறது. தற்பொழுது உருவாக்கும் இமெயில் முகவரியை தவிர்த்து வேறு இருந்தால் அதை இங்கு தரவும். இல்லையெனில் காலியாக விடவும். பிற தகவல்களை பூர்த்தி செய்யலாம். அடுத்த பகுதி நீங்கள் இயந்திரம் அல்ல என நிரூபிக்க இரண்டு சரிபார்ப்பு படிகள் உள்ளன. தொலைபேசி மூலம் சரிபார்த்தல், புதிர் மூலம் சரிபார்த்தல். இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். நான் புதிர் மூலம் சரிபார்த்தலை தேர்வு செய்கிறேன். புகைப்படத்தில் உள்ள எழுத்து அல்லது எண்களை டைப் தி டெக்ஸ்ட் உரைப்பெட்டியில் உள்ளிடவும். நாம் வசிக்கும் நாடு முன்னிருப்பாக லொகேஷன் தேர்வில் காட்டப்படும். நான் இந்தியாவில் வசிக்கிறேன். லொகேஷன் தேர்வில் முன்னிருப்பாக அதுவே உள்ளது.
கடைசியாக I agree to the Google Terms and Privacy Policy என்ற தேர்வின் மீது கிளிக் செய்யவும். படிவத்தை பூர்த்தி செய்தவுடன் Next Step பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நாம் இதை செய்யப்போவதில்லை. தொலைபேசி மூலம் சரிபார்த்தல் தேர்வை பற்றி பார்க்கலாம். Skip this verification. Phone verification may be required என்ற தேர்வை கிளிக் செய்யவும். லொகேஷனில் இந்தியாவை தேர்வு செய்யவும். I agree to the Google Terms and Privacy Policy என்ற தேர்வின் மீது கிளிக் செய்யவும். கடைசியாக Next Step மீது கிளிக் செய்யவும். இது தொலைபேசி மூலம் சரிபார்த்தல் பகுதிக்கு கொண்டு செல்லும். கொடுக்கப்பட்டுள்ள தேசிய கொடி மெனுவில் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறேன். உங்கள் கைபேசி எண்ணை கொடுக்கப்பட்டுள்ள உரைப்பெட்டியில் உள்ளிடவும். முன்னிருப்பாக SMS குறுந்தகவல் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். பின் Continue பட்டன் மீது கிளிக் செய்யவும். உங்கள் தொலைபேசிக்கு ஒரு SMS வரும். இப்போது சரிபார்த்தலின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். Googleல் இருந்து வந்த SMSல் உள்ள குறியீட்டை உள்ளிடவும். Continue மீது கிளிக் செய்யவும். இப்போது Create your public Google Plus profile பக்கத்தில் உள்ளோம். இங்கு நமது பெயரை காணலாம். கீழே புகைப்படத்தை உள்ளிட ஒரு தேர்வு உள்ளது. இதன் மூலம் Google Profile பக்கத்தில் உங்கள் புகைப்படத்தை சேர்க்கலாம். மேலும் Create your profile என்ற பட்டனும் உள்ளது. தற்போதைக்கு இவற்றை தவிர்க்கிறேன். பதிலாக No Thanks பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் எனது இமெயில் கணக்கினுள் செல்கிறேன். இப்பொழுது வரவேற்பு பக்கத்தில் உள்ளோம். இங்கே எனக்கு Welcome Rebecca என கூறுகிறது. எனது புதிய மின்னஞ்சல் முகவரி ray.becky.0808@gmail.com எனவும் தெரியப்படுத்துகிறது. இப்பொழுது Continue to Gmail மீது கிளிக் செய்யவும். நம் மின்னஞ்சல் கணக்கு திறக்கப்படுகிறது. உங்கள் இணைய இணைப்பின் வேகத்திற்கேற்ப சற்றே தாமதமாகலாம். இணைய வேகம் குறைவாக இருந்தால் Load Basic HTML மீது கிளிக் செய்யவும். அது கீழ் வலது பக்கத்தில் உள்ளது. இது Gmailஐ எளிய வடிவில் தரும். திரையில் சில தகவல் பெட்டிகள் தோன்றும். Next பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அடுத்தடுத்த தகவல் பெட்டிகளை படித்து தெரிந்து கொண்டு அவற்றை மூடவும். இதுதான் Gmail கணக்கின் இயல்பான தோற்றம். நமது அனைத்து மின்னஞ்சல்களையும் அதன் மைய பகுதியில் காணலாம். இங்கு கவனித்தால் 3 பட்டிகளை காணலாம். இவற்றை பற்றி பின்வரும் டுடோரியலில் காணலாம். இடதுபுறத்தில் சில மெனுக்களை காணலாம். Inbox, Start, Sent Mail, Drafts மற்றும் More. இவை Gmailன் சில முக்கிய அஞ்சல் பெட்டிகள் ஆகும். முன்னிருப்பாக Inbox தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் உள்ளடக்கங்கள் காட்டப்படுகின்றன. கவனித்தால் Inboxக்கு அடுத்து அடைப்பில் 3 என உள்ளது. இது நமக்கு வந்துள்ள புதிய மின்னஞ்சல்கள் எண்ணிக்கையை தெரியப்படுத்துகிறது. நாம் Google கணக்கு உருவாக்கும் வேளையில் இவை Gmail குழுவிடமிருந்து அனுப்பப்பட்டது. Gmailன் தகவல்களையும் அம்சங்களையும் இவற்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது எப்படி மின்னஞ்சல் எழுதுவது என கற்கலாம். இடதுபுறத்தில் உள்ள Compose பட்டன் மீது கிளிக் செய்யவும். New Message என்ற விண்டோ திறக்கப்படுகிறது. இதில் 4 பகுதிகள் உள்ளன. To இதில் பெறுநரின் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட வேண்டும். இங்கு தற்பொழுது உருவாக்கிய மின்னஞ்சல் முகவரியான ray.becky.0808@gmail.com ஐ உள்ளிடுகிறேன். அதாவது எனக்கு நானே மின்னஞ்சல் அனுப்பிக் கொள்கிறேன். அடுத்த பகுதி Subject. இங்கு நம் மின்னஞ்சலின் தலைப்பை தர வேண்டும். Welcome Mail என தரலாம். அடுத்து உள்ளடக்க பகுதி. நாம் அனுப்பவிருக்கும் செய்தியை இங்குதான் உள்ளிட வேண்டும். Greetings to all from the Spoken Tutorial Project என உள்ளிடலாம்.
கடைசி பகுதியில் நீல நிற சென்ட் பட்டன் உள்ளது. மின்னஞ்சலை அனுப்ப இதை கிளிக் செய்யவும். கவனித்தால் இன்பாக்ஸுக்கு அடுத்து அடைப்பில் 4 என உள்ளது. குறிப்பிட்ட ஒரு மின்னஞ்சலை படிக்க அதன் மீது கிளிக் செய்யவும். இதோ நான் அனுப்பிய மின்னஞ்சல். அதை பார்க்கலாம். ஷோ டீடைல்ஸ் குறி மீது கிளிக் செய்யவும். இதோ அனுப்புனர் மற்றும் பெறுநர் மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் அனுப்பிய தேதி மற்றும் நேரம் இங்கு உள்ளது. மின்னஞ்சலின் தலைப்பு இதோ. அனுப்பிய செய்தியும் உள்ளது. இப்போது கவனித்தால் இன்பாக்ஸில் படிக்காத மின்னஞ்சல் 3 என உள்ளது. அடுத்து ஜிமெயில் பக்கத்தை விட்டு எப்படி வெளியேறுவது என காணலாம். வலது மேற்புறத்தில் நம் மின்னஞ்சல் முகவரியை காணலாம். கணக்கு உருவாக்கும் போது நமது புகைப்படத்தை பதிவேற்றிருந்தால் அதை இங்கு காணலாம். அதன் மீது கிளிக் செய்யவும். இங்கே சைன் அவுட் பட்டன் உள்ளது. வெளியேற இதை கிளிக் செய்யவும். ஜிமெயில் பக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். இந்த டுடோரியலின் முடிவிற்கும் வந்துவிட்டோம். இதில் நாம் கற்றது கூகுள் கணக்கு உருவாக்குதல், கூகுள் கணக்கு மூலம் ஜிமெயிலில் நுழைதல், மின்னஞ்சல் எழுதுதல், மின்னஞ்சல் அனுப்புதல், மின்னஞ்சலை காணுதல், ஜிமெயிலை விட்டு வெளியேறுதல். இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட்டை எடுத்துரைக்கிறது. இதை தரவிறக்கம் செய்து பார்க்கவும். நாங்கள் பயிற்சிகள் நடத்தி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டியூட்டோரியலிற்கு ஆதரவு NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேற்கொண்ட விவரங்கள் இந்த இணையதள முகவரியில் உள்ளது. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன், IIT மும்பையிலிருந்து. நன்றி.